அப்புறம் இந்த அபி குரூப்லாம் கோயம்புத்தூர் போயிட்டாங்கன்ட்டு கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன்டா. அதையும் இந்த ஆகாஷம் ராகவும் அங்க வந்து காலி பண்ணிட்டானுங்க. அப்பாடா, ஒரு வழியா ராகவ் குரூப் கிளம்பி வந்துட்டானுங்கன்னு பார்த்தா அந்த அபி குரூப் மொத்தமா கிளம்பி இங்க வந்துட்டாங்க. இப்படி எல்லாமே குரூப்பா சேர்ந்து என்ன டார்கெட் பண்றதுனால இப்பெல்லாம் அபிய பார்த்து சரியா பேச கூட முடியறது இல்லடா. முன்னாடி நினைச்சப்பெல்லாம் வீடு, மார்க்கெட், கோவில் அபிய பார்த்து பேசுவேன்டா. ஆனா இப்ப அந்த லட்சுமி அம்மா கவனிச்சுக்க போற இந்த அபி எந்த நேரத்துல வீட்டுக்கு வரான்னு தெரியல. சாப்பிடுற டைம்ல இந்த அபி வீட்டுக்கு போனா இந்த அஞ்சலி குடும்பத்து புராணம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. இரு, கொஞ்சம் நிதானமா இருடா. மூச்சடைச்சுக்கு போகுது. என்னால முடியலடா. ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு அவ பொண்டாட்டி மட்டும் தான் பிரச்சனையா இருப்பா. ஆனா இங்க என்னடா எல்லாமே அப்படி உல்டாவா எனக்கு பிரச்சனையா இருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆகி அனுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடந்துச்சு வச்சுக்கிய, முடிஞ்சு என் ஆசை மொத்தமா வெடிச்சு அப்படியே சதறிடும். இப்படி நாலா பக்கமா கத்திய நீட்டிட்டு இருக்கிறப்போ எப்படி என்னால நிம்மதியா இருக்க முடியும்? என்னால நிதானமா எப்படி யோசிக்க முடியும்? பேசாம இவ்வளவு பிரஷர் ஏத்திக்கிறதுக்கு பதிலா அந்த அபிய மறந்துடலாம்ல. டேய்,